ஆ அந்த டப்பாக்குள்ள இருக்கு. இந்த டப்பாலையா? அந்த டப்பால இருக்கு. அது பாம்பு எங்கே பார்த்த ஃபஸ்ட்டு? இங்கே பார்த்தேன். இங்கே சாரப்பாம்பா இருந்துச்சு. இது சாம்பிராணிமா இருந்துச்சு. சாம்பிராணி மாதிரி இருந்துச்சு. அந்த டப்பா அவர் கையில முடிச்சிருவாரு பாருங்க. அவரு ஈவினிங்ல காமிக்கிறேன். நான் நினைச்சேன் பாம்பு இந்த ஜன்னல் கதவுல இருக்குல்ல, ஜன்னல். ஆமா, இந்த கதவு மேல ஏறினாலே இந்த பாம்பு தான். அதெல்லாம் இந்த ஓட்டையில தான் வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி ஜன்னல் ஓட்டம் இருக்குல்ல, இப்படி ஏறுறது கரப்பாம்பூச்சி, பாச்சா, பள்ளி இதை பூரா சாப்பிடுவான். இந்த கதவு ஏறில் தான் நின்றுக்குவான். இருக்குண்டா மூளை இல்லை, டப்பாக்குள்ளே இருக்கு. நம்ம ஒரு பைய எடுத்து பாருங்க. அந்த ஜன்னலில் பாம்பை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கதவை சாப்பிட்டோம். அப்படியே மெல்ல இறங்கி வந்து மற்றவங்கிட்ட வந்து இந்த டப்பாக்குள்ள வந்துருச்சு. பாருங்க பாத்ரூம் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார் இந்த மாதிரி சுத்தம் இல்லாமல் வச்சுருக்கீங்களோ எல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. பாம்பு வந்துக்கிட்டே இருப்பாங்க. குளிர் சீசன் அதிகமாகிடுச்சு, மழைக்காலங்களும் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இடங்களை தேர்ந்தெடுத்து உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தான் கவனமாக இருக்கணும். சுத்தமாக இருந்தீங்கன்னா நீட்டாக பார்க்க முடியும் பாம்பை. இதெல்லாம் ஒரு சாதாரண பாம்பு இருக்கு. இதெல்லாம் வந்து அப்படி தூக்கி போற பாம்பு அசால்ட் காட்டுறோம்ல. சரி போ, நீயே போ. போயா, நீ ஏன் பயப்படுற? போ. இருங்க அமைதியா இருங்க. இருங்க வரேன். அமைதியா இருங்க. இரியா. இல்ல இருப்பில் இருந்தேன். அதை காட்டி நல்லா உள்ளே போ. போக மாட்டியா? போ, நல்ல பிள்ளை.